இந்தியால சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து ஆட்களை தேடுறதை விட இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 16 to 14 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒரு முக்கியமான வீரரை கைது செஞ்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவை பத்தி 2023 இருந்து 2025 வரைக்கும் பல டேட்டாக்களை மாசம் கொடுத்துட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்மோஸ் ஏவுகணை அடுத்த முக்கியமான வெர்ஷனை இந்தியால உத்தரப்பிரதேசல தயாரிக்க போறாங்க. இது ரெண்டையுமே இன்னைக்கு டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா சிந்தூர் ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பஹல்காம் அட்டாக் ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கும்பலை தேடும் பணி படு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவுல யாரெல்லாம் அந்த தகவலை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க, ஜிமெயில் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே அந்த 2 மாசமா யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க, இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் டேட்டா அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த என்ஐஏ டீம் படு பயங்கரமா இந்த கடந்த 15 to 20 நாளா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 பேர் சிக்கியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எல்லையோர பகுதி, இந்தியா பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதியான பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி பல பகுதியில கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல சிக்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே யூடியூபர் ஆகட்டும், 20 இருந்து 30 வயசுக்குள்ள காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, ஏன் முக்கியமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க்ல இருக்க நிறைய சுகாதார பணியாளர் முதல் கொண்டு இதுல சிக்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சிஆர்பிஎஃப் ஒரு முக்கியமான வீரர் இந்த விஷயத்துல சிக்கி இருப்பது ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு. நாட்டை பாதுகாக்க வேண்டியதே நீங்க தான். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு சில வீரர்கள் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த நாடுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை தவிக்குது. அதுவும் பர்டிகுலரா சிஆர்பிஎஃப் ஒரு முக்கியமான வீரர் தான் இந்த மோடிராம் ஜாட். இவர் 116வது பட்டியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க ஒர்க் பண்ற சமயத்துல அங்கிருந்து பல தகவல்களை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 2023 இருந்து 2025 வரைக்கும், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பஹல்காம் அட்டாக் நடந்து அது நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல டேட்டாவை கொடுத்திருக்காரு. அது சும்மா கொடுக்க கிடையாது, காசு 2 வருஷமா வெளிநாட்டுல இருந்து தொடர்ந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இவ மாசம் 3000 இருந்து 4000 வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் இங்க இருந்து டேட்டாவை, இங்க பார்டர் எப்படி இருக்கு, இங்க இருக்க மிசைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும், இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கான். இதனால அங்க இருக்கவங்க எளிதா இந்தியாவை வேவு பார்த்து அழகா டாக்டிக்ஸா அட்டாக் பண்ணி இன்னைக்கு பஹல்காம் அட்டாக்க மிக பிரம்மாண்டமா நடத்தி இருக்காங்க. ஆனா அங்க இறந்தவங்க எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். அவர்களுக்கான விடை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஆனா இது யாரு பண்ணாங்க அப்படிங்கிற தேடும் போதுதான் நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இதை என்ஐஏ அரெஸ்ட் பண்ணி ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இவங்கள பயங்கரமான விசாரணை நடத்த போறாங்க. இதுல இன்னும் பல திடுக்கிடும் தகவல் கிடைக்க போகுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், லாஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பர்சன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ் பல டேட்டா, அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல அங்கிருந்து பல டேட்டாவுக்குள்ள வாட்ஸ்அப் மூலமா இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அமைச்சிருக்கான். ஆக்சுவலா நம்பர் பார்த்தா இந்தியாவினுடைய நம்பர், ஆனா வாட்ஸ்அப் பாகிஸ்தான்ல யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது போலியா ஒரு 400 to 500 சிம்ம வாங்கி இங்கிருந்து இந்தியாவுல பல பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் இந்தியாவுதான் தான் இருக்கலாம், ஆனா யூஸ் பண்ற பாகிஸ்தான் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவை வச்சு இங்கிருந்து மாசத்துக்கு 40,000 50,000 தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இந்தியாவை காட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பஹல்காம் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு இந்தியா சிந்தூர் ஆபரேஷன்ல எப்படி வெற்றி பெற்றது, அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம்னா நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை நூர்கானுடைய விமானப்படை தளத்தை நிறைய முக்கியமான பகுதியா அடிச்சு நொறுக்கிறதா நம்முடைய வெற்றிக்கு முதல் முக்கியமான காரணம். இப்போ இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷனா கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா இதை இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்து, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியாவும் ரஷ்யாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியா 49.5% பார்ட்னர்ஷிப்போடையும் ரஷ்யா 50.5% தான் 2 பேருமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவில் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு 220க்கு மேற்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ள வரப்போகுது.
அதுவும் பர்டிகுலரா நம்ம 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா, இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல லக்னோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியில் இது ஒரு மிக பிரம்மாண்டமா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 ஏக்கர் அளவுல மிக பிரம்மாண்டமா வந்து இது தயார் செய்ய போறாங்க. அதுல 30 ஏக்கர் வந்து கவர்மெண்டே கொடுத்துருக்குன்னா இது எந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 300 கோடி வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்ப இருக்க பிரம்மோஸ் ஏவுகணை கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் மட்டும் தான் கவர் ஆகுது. ஆனா இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நம்மளுடைய பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் டெவலப் பண்ண போறாங்க. அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஃபியூச்சரும் ஆட் பண்ணா நம்மளால 500 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஆனா நம்முடைய லாங் டேர்ம் கோலே கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் கொண்டு வரதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். இதுல எதிரி கூட கண்ணில் தட்டுப்பட முடியாது. ஏன்னா ஒரு வினாடி ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 300 to 350 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம 3 முக்கியமான பகுதிகளிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தரையிலிருந்து நம்ம லான்ச்சர் மூலமா எதிரியை அட்டாக் பண்ண முடியும், அல்லது நம்ம வான் பரப்புல இருந்து சுகாய் Su-30 MKI போர் விமானம் இருக்குல்ல, அதன் மூலமா நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை அட்டாக் பண்ண முடியும். மீரஜ் 2000, MiG-29 இந்த மாதிரி சின்ன சின்ன போர் விமானத்தின் மூலமா கூட பிரம்மோஸ் ஏவுகணையை கொண்டு போறதுக்கு வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் அது மட்டும் கிடையாது, நம்ம கப்பல்ல இருந்து கூட நம்மளால அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு காரணம் நம்ம கடல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் ஆகட்டும் அல்லது இந்த சாதாரண கப்பல் எதன் மூலமாகவும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை அட்டாக் பண்றதுக்கு நிறைய அப்கிரேட் வெர்ஷனை இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது வந்து மேக் 3ல இருந்து 4 வரைக்கும் போகக்கூடிய பவர் வந்து இப்ப இதுல இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா ஒளியோட 3 to 4 மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப பவரா இருக்கிற அளவுக்கு இதை வந்து ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுல நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ரீசன்ட் டைம்ல மே 10ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு கூட்டு சேர்ந்து ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமா பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ அதன் பிறகுதான் இப்ப டெஸ்டிங் ஃபெசிலிட்டி ஓபன் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இங்க வந்து வெறுமனே மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ண போவது கிடையாது, இங்க டெஸ்டிங் பண்ணுவாங்க, இன்டகிரேஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்க தயாரிக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த ஃபேக்டரி வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம தயாரிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 80 இருந்து 100 பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மளால தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர் இதுல கிடக்குது. ஆக்சுவலா இது வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் இந்தியாவினுடைய வேகத்தையும் ரொம்ப அதிகமா காட்டுது. ஏன்னா சீனா பாகிஸ்தான் இந்த 2 நாட்டை சமாளிக்கணும்னா இதை விட பல பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம எதிரியை அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்முடைய நோக்கம் வந்து எதிரியா அட்டாக் பண்றது மட்டும் கிடையாது, தடுக்கிறதுக்கு வேணும். அதற்காக இந்தியா வந்து ப்ராஜெக்ட் குஷா வந்து ரொம்ப வேகமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த சைடு வந்து இப்போ நம்ம இதை பிரம்மோஸ் ஏவுகணையை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. DRDO டிபார்ட்மெண்ட் வந்து பல டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை தொடர்ந்து முன்னோக்கி ஃபார்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியா வந்து கூடிய தாங்கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம பல மிசைல்ஸையும் டெக்னாலஜியும் உள்ள கொண்டு வர போறதும் அதை வந்து எல்லாரும் பார்க்க போறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.